கடைச்சி வந்து பாருங்க, ஏவல் சூனிய கட்டு உடைய கடைச்சி கீழே பாருங்க 23. மீதெல்லாம் படிச்சிங்க, அதெல்லாம் விளக்கம் போட்டேன். இந்த முஸ்லீம் மாந்திரியத்தில் வந்து நிறைய பண்ணிடுவாங்க. அவங்க பண்ணிட்டா என்ன பண்ணாலும் உங்களால் முடியாதுன்னுவாங்க பாருங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் பன்றி நெய் தெளிக்க, பன்றி எவ்வளோ பேர் கட்டு இருந்தாலும் சரி பன்றியுடைய நெய்யை எடுத்துன்னு வந்து வீட்டில் தெளிச்சிட்டிங்கன்னா அது கட்டு ஈஸியாக ஒடிஞ்சிடும். முஸ்லீம் எந்த மந்திரம் பண்ணாலும் சரி. தெய்வம் அதுக்கும் வழி சொல்கிறேன், அது போனால் போட்டு தெய்வங்களாம் வெளியே வந்துடும். ஆனால் கவலை இல்லை. ஆனால் சூனி கட்டு ஓடின்னு இல்லை. ஏன்னா முஸ்லீம் பண்ணுறது நம்ம ஒடிக்கணும். சில பேர் முஸ்லீம் பண்ணிட்டான், காது கொத்துற பாய் பண்ணிட்டாரு, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ணாது. நம்ம மந்திரமே இல்லாமல் ஒரு பன்றினை எடுத்துட்டு வந்து தெளிச்சா முடிஞ்சு, கட்டு ஒடிஞ்சிடும். அங்கே சாமி ஆல்ரெடி சாமி இல்லாதவங்க தான் கட்டுக்கு போகுது, எல்லாம் ஓடி போயிடும், சாமி கூட ஓடி போயிடும். தெளிக்கலாம் எங்கெங்க கட்டுக்குதான் நீங்கள் எல்லாம் முஸ்லீம் தான் தெளிச்சுட்டு கட்டு ஒடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம முறைப்படி, இந்து முறைப்படி அழகா மஞ்சள், கோமியம், பால், தயிர், நெய் 5 கலந்துடணும். கோமியம், சாணம், நெய், இது 5 பால், பச்சை பால் எல்லாத்தையும் கலந்து எடுத்துன்னு போய் எல்லாம் தெளிச்சிருங்க. தெளிச்சிட்டிங்கன்னா உடனே வீடெல்லாம் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு உடனே என்ன பண்ணுறோம், 3 நாள் பண்ண எல்லா தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி நீ நிலத்துக்கெல்லாம் இறச்சி விட்டோன்னா எல்லாம் விளைச்சல் அருமையாக வரும். இந்த மாதிரி பண்ணிங்க 3 நாள் பொறுத்து உக்காந்து வீடெல்லாம் திரும்பவும் சுத்தம் பண்ணி ஒரு நாள் தெளிச்சா போதும், இல்லை 2 நாள். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பளிச்சுன்னு வீடெல்லாம் தொடச்சிருங்க. தொடச்சி முடிச்சுட்டு அழகாக என்ன பண்ணுறங்க, பூரா கோமியம், பால், மஞ்சள் அதெல்லாம் போட்டு கோமியம், பச்சை பால், மஞ்சள் 3 போட்டு தெளிச்சிருங்க. அடுத்து 5 பஞ்சகமியம் போட்டு தெளிச்சிருங்க. நல்லா சாம்பிராணியம் போடுங்க. உடனே தெய்வம் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக என்ன சொல்லுவாங்க, யாராலையும் முடியாத ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொன்று நான் சொல்லலை, இந்த பேயெல்லாம் இன்னொன்று விரட்ட முடியல, யாராலையும் விரட்ட முடியல, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஈஸியாக விரட்டணும்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து கக்கா உக்காந்து அந்த தொடப்பத்தை பெருக்கிறாங்க பாருங்க, அந்த பெருக்கிற தொடப்பத்தை அப்படியே கட்டிக்கும். அதை எடுத்து நீ தாயத்தில் போட்டோன்னா பேய் ஓடி போடும். மந்திரம் தேவையில்ல, தந்திரம் எதுவுமே தேவையில்லை. இது ஈஸியாக பண்ணலாம். புரியுதுங்களா? ஈஸியான விஷயம். இது கூட போட்டு தாயத்தை வச்சுக்கும் ஓடிட்டு இது கட்டிடும். காரணம் என்னன்னா, அதை கண்டா ஓடிடும், அதை கண்டா பேய ஓடி போயிடும். அதனால தான் அந்த தொடக்கத்தை அந்த காலத்துல எல்லாம் ஆஸ்பத்திரியில் போட்டு வைக்காங்க. அந்த குழந்தைய பெருக்கி அந்த கக்கா வக்க தப்பமா இருக்கும் அந்த குச்சி. இன்னும் கிராமத்துல இருக்கு. நான் போய் தேடி எட்டுன்னு வர்றது, யாராவது பெருக்கி குழந்தை இருக்கிறதெல்லாம் எட்டு வந்து வைக்குவேன். இதெல்லாம் நான் தேடி அனுபவி இது பண்ணவனே நான். அப்படி பண்ணி பாருங்க, பேயும் ஓடி போயிடும். அந்த மாதிரி பண்ணலாம். புரியுதுங்களா? அதையும் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, ரொம்ப ஏவு இல்லை, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, அசைக்க முடியல, மந்திரத்தாலையும் பண்ண முடியல, சாமியாலும் பண்ண முடியல, என்னும் பண்ண முடியல, பண்ணி பார்த்து செழிச்சு போச்சு. அப்போ இன்னும் பண்ண முடியாது போல ஆனும்போது என்ன பண்ண தெரியுமா? கழுதுடைய மலம் கலந்துக்குது இல்லை, கழுதுடைய மலத்தை எடுத்துட்டு வந்துருங்க. மலத்தை எடுத்துட்டு வந்து நல்லா சாம்பிராணி இது கலந்து வீட்டில் புகை போட்டங்கன்னா ஏவல் பைத்தியம் நிலைக்குதுன்ற பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா பெட்ஷீட் போட்டு உடம்பு காட்டுங்கன்னா அதே தெளிவாயிரும். அவ்வளோதான். இதுக்கும் மந்திரம் தேவையில்ல, மாயம் தேவையில்ல. வீட்டிலும் போடலாம், வெளியிலும் போடலாம். கழுது மலம் அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. சாம்பிராணி எதனா போடுங்க, எதனா வாசனை சாம்பிராணி கொஞ்சம் போட்டுங்க. இதை போட்டால் எவ்வளோ பெரிய ஏவுலங்கிட்டும் பைத்துங்க இருந்தாலும் தெளிஞ்சு போடும். இதுவும் வந்து ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சக்கரை அது இதுன்னு போட்டு கொடுத்தாதான் உங்களையும் நம்புவாங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ரகசியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் கூட மை பண்ணலாம். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. கலத மலதத்தை கண்டா எவ்வளோ பெரிய ஏவுலும் ஒதுங்கிவிடும். ஆமாம், அந்த பாலுக்கு இது பாருங்க, கலத பால் அதை குடிச்சா கூட நம்ம உடம்புல இருக்கிற ஏவுலெல்லாம் உடனே விளைக்கிறோம். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பெரியவங்களுக்கு கொடுங்க. எது கொடுக்குறாங்க? குழந்தைங்க. எதிர்ப்பு சக்தி வந்தால் பேயும் பிசாசு வராது. நான் தான் சொல்றேனே, எதிர்ப்பு சக்தி இருந்தால் எதுவுமே வராது, ஓடுதுன்றனே. அதுக்கு தான் அது கொடுக்கறது. அது மறைமுகமா தெரியாது யாருக்கும். இதுக்கு தான் கொடுக்குறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த காலத்தில் கொடுத்திருந்தாலும் எல்லாரும் குழந்தை கொடுத்து இப்பயே தைரியத்தையும் தன்னம்பி கொண்டு வரலாம் தான் கொடுத்தாங்க. அதனால யாருனாலும் கொடுங்க, தப்பு இல்லை.
ஏழில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாலை குடிக்க வைங்க, சூப்பராக வேலை செய்யும். இந்த கலத மரத்தை வந்து எடுத்துன்னு வந்து, ஆனால் பூஜை அறையில் வந்து வைக்காதுங்க, எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுக்கோ. அடுத்து நீங்கள் நல்லாயிட்டு பின்னாடி சாம்பிராணி போட்டு அந்த சாமி வீட்டில் வசியம் பண்ணிக்க சொல்லுங்க. ஆமாம், மஞ்சள் தண்ணி தெளிச்சிங்க, சாம்பிராணி போடுங்க, வந்துடும் சாமி. புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணிங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லாமல் எல்லாமே மறைச்சி ரகசியமாக பண்ணுவாங்க. கேட்டால் சாம்பிராணி தான், இது என்ன போய் போடுன்னுவாங்க, மூலிகைன்னுவாங்க. அது மூலிகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது கலந்தவுடைய மலம் தான் இது. புரியுதுங்களா? ஜாலி தானா? அடுத்து வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த 500 ரூபாய் தாயத்து 100 ரூபாய் தாயத்து பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஐங்காயம் 100 ரூபாய் தாயத்துன்னு ஒன்று. இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் 100 ரூபாய் தாயத்து 200 ரூபாய் தாயத்துன்னு நிறைய போடுவாங்க. அது ரொம்ப பிரபலாயிரம் குழந்தைங்களுக்கு. போட போட அதே ஒரு நாளைக்கு என்னாச்சு, 50 தாயத்து போட கூட 20 தாயத்து போட கூட என்னாச்சு, வருமானம் தானே. ஆமாம், 100 ரூபாய்க்கும் போடு, நீ 200 ரூபாய்க்கு போடு. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா ஐங்காயம், இது வந்து மூலிகளை செய்ய முடியும். இதுலேயும் வேறு மெத்தடுங்குது, கரு மெத்தடுக்கு இருக்குது. நம்ம மூலிகளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா கடுகு, பூண்டு, சுக்கு, மிளகு, பெருங்காயம் இவன் அனைத்தும் ஒன்றாக சேர்த்து என்ன பண்ணுறோம், எரிக்கணும். நல்லா எரித்து எடுத்து பச்சை கருப்பரம் போட்டு எரித்து கீழே வந்து நம்ம அடுப்பு கறி போட்டு எரிச்சிட்டு அப்புறம் கல்வத்தில் போட்டு நெய் ஊற்றி வாசனை திரம் எதனா முடிஞ்சால் போட்டுக்க, இல்லைன்னா அப்படியே கூட அரைச்சிக்க. நெய்யிலே அரைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தகடு, காலி தகடு ஒரு 50 தகடு எழுதி வச்சுக்கோ. சின்ன சின்னதாக அழகாக குட்டிச்சோம் 50 தகடு எழுதி வச்சு இது எல்லாத்துலேயும் மைய ரவை தடவிட்டு விபூதி ரவை போட்டு நல்லா பேக் பண்ணி ஒரு 108 மந்திரம் ஜெபிச்சு அம்மாசு கிட்ட எதனா வச்சுட்டு வர்றவங்களுக்கு 101, 201, 501 அவ்வளோதான் போட்டு தள்ளுங்க. ஒரு நாளைக்கு 10 தாயத்து குழந்தைங்க அல்றது நிற்பற தோசம் எல்லாமே போயிடும். நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இங்கெல்லாம் பார்த்தோன்னா தாயத்து போடுறவங்க ஒரு நாளைக்கு 20-30 பேர் குழந்தைய தூக்கி வச்சுருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி முடிக்கவரை போடுற மாதிரி ஒரு முடிக்கவரை போட்டு இது பண்ணாங்கன்னா அழகாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒட்டுமே என்ன போய் சொல்லி பார்க்கலாம். இல்லை ஒரு நீங்களும் பெரிய ஆளுன்னா தாயத்து 500 ரூபாய் போடு, இல்லை 1000 ரூபாய் போடு. அது போட்டால் என்ன ஆகும், உடனே குணமாகிவிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பரவாயில்லா, 100 ரூபாய்க்கு வாங்கினா நல்லா கேட்டுச்சு, 500 ரூபாய்க்கு வாங்கினா நல்லா கேட்டுச்சுன்னு இப்படி எல்லாரும் பேச பொருளாயிரும். அதனால் இந்த ஐங்காயம் எல்லாமே நிறைய பண்ணி வச்சுங்க. இதில் 2 மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் பார்த்தோன்னா வசம்பு, வெள்ளை வெங்காயம், பெருங்காயம், வெந்தயம், இதுவும் அதே மாதிரி பண்ணி எரித்து மைய அரைச்சி இதையும் சட்டியில் தான் வறுத்து நல்லா இது பண்ணிவிட்டு எரிச்சிருங்க. கொஞ்சம் வறுத்து பின்னாடி போட்டு கறி மாதிரி பச்சை கரும் போட்டால் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். போட்டு அதுக்கப்புறம் வச்சு அதை மைய அரைச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ பண்ணங்கன்னா நிச்சயமாக உங்களை நாடி வருவாங்க, கோயிலுக்கு கூட்டு வருவாங்க. பரவாயில்ல, 100 ரூபாய் தாயத்து 500 ரூபாய் தாயத்துன்னு எல்லாரும் உங்களை தேடி வர வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறங்க, அங்கங்கே பெரிய நீலாம் போயிட்டு என்ன பண்ணுற, எல்லா பிரச்சனைக்கும் 100 ரூபாய் 200 ரூபாய் தாயத்துங்க கிடைக்கும் குழந்தைங்களுக்குன்னு போட்டு ஏதோ ஒரு ஆடு போட்டு விடுங்க. அவ்வளோதான். போட்டுட்டு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை வேப்பலை எடுத்து கணபதி மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லு. நம்ம பதவி மகிமா கிரிமா முச்சிச்ச காலிக்காய் கும்பிட்டு கொடுக்குற சகல துஷ்ட சதிகளும் உச்சர நாச்ச சாகா ஒரு 3 முறை சொல்லி போட்டு விடு. விபூதி ரவ மந்திரத்தை ஜெபிச்சு கூட ஒரு தாயத்தை கட்டி விட, அப்படியே பேர் புகழ் வந்துடும். நானெல்லாம் சும்மா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், தாயத்தெல்லாம் போட்டு ஒன்று மந்திரத்தை சொல்லி விபூதி வச்சு எல்லாம் பண்ணி தான் பேர் புகழ் வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணுங்க, சிம்பிளாக பண்ணுங்க. கண்டிப்பாக நாளைக்கு பெரிய ஆளாகலாம். சின்னதை தான் நாளைக்கு பெரிய விஷயம் நடக்கும். அதனால் எல்லாருமே இது ஈஸியாக பண்ணிங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிங்க.